கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட கோப்பை கனவு இன்றுடன் முடிவு பெற்றது அப்படின்னு தான் சொல்லியாகணும். சோழியை முடிச்சு சுத்தம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன ஒரு ஃபைட்டுங்க, கடைசி வரைக்கும் கேமை எடுத்துகிட்டு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து பிளே ஆஃபில் சொதப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்தியா என்ன டெம்ப்ளேட்டில் தொடர்ந்து எல்லா மேட்சையும் வின் பண்ணி ஃபைனலில் போய் தோத்தாங்களோ ஸோ அதே மாதிரியான ஒரு தோல்வி. ஸோ மேட்சோடைய ரிவ்யூ அண்ட் விராட் கோலி அவருக்கு லாஸ்ட் கேமாக இருக்குமா, நெக்ஸ்ட் ஆர்சிபியோட பிளான் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RR vs RCB எலிமினேட்டர் கேம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் ரஜத் பட்டிதர், ஜெய்ஸ்வால் 2 பேரை வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருப்பேன். 2 பேரில் யார் அதிக ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் 2 டீமுடைய கீ பிளேயர்ஸ் இவர் தான். ரஜத் பட்டிதர் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் 45 ரன் அடிச்சு கொடுத்தாருங்க. அவருடைய 45 ரன்னால தான் RR இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இல்லை இன்னொரு 20 ரன்னோ 30 ரன்னோ சேர்ந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபிக்கு ஒரு ஈஸி வின் கேமாக இது இருந்திருக்கும். அந்தளவுக்கு RRுடைய மிடில் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. தொடர்ந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க விராட் கோலி. எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ 37 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேப் டூ பிளேஸ் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி தொடர்ந்து எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் மேக்ஸ்வெலுக்கு சரியான வருஷமாக அமையல. இந்த வருஷமும் சொதப்பிட்டாருங்க. போன வருஷம் கூட ஓரளவுக்கு நல்லா டச்சில் இருந்த மாதிரி இருந்தது. இந்த தடவை மோஸ்ட் டக்கான பிளேயர் லிஸ்ட்டில் 4 தடவை டக் ஆயிருக்காரு மேக்ஸ்வெல். ஸோ இன்னைக்கு அவர் பேட்ல இருந்து ஒரு 15 ரன் வந்திருந்தா கூட ஆர்சிபிக்கு ரொம்ப க்ரூசியல் ரன்னா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அண்ட் RRுடைய ஃபீல்டிங் ஓரளவுக்கு மொக்கையாக இருந்துச்சு. பவுல் மட்டும் எங்கே கேட்ச் வந்தாலும் பிடிச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ரன்ஸும் லீக் ஆகியும் ஆர்சிபினால் பார்த்தோம் அப்படின்னா 173 2 அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்க முடிஞ்சு. 173 அப்படிங்கிறத வந்துட்டு டார்கெட்டாக கொடுத்தாங்க. இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டல் தாங்க. ஸோ ஆர்சிபியோட பவுலர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 கேம்ஸாக. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஓவர் தரமாக போட்டாங்க. அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது 2 பேர்கிட்டமே இருந்துச்சு. ஸோ நியூ ஃபாரின் ஓப்பனர் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் 2 பேர்கிட்டையுமே இருந்தது. ஆனால் மிடில் ஓவர்ஸில் எக்ஸ்ட்ரா ரன் போனதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரை அப்படியே எடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. தேவையில்லாத ஷாட் ஆடி முடிச்சு கொடுத்துட்டாரு. அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இல்லாத பட்சத்தில் அவரே கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் ஸ்பேர் இருக்கும்போதே முடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். அண்ட் ரியான் பராக் உண்மையாலுமே மெச்சூர்டான பிளேயராக மாறிட்டாருங்க. டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த ஆள் இன்னைக்கு ஒரு ஃபினிஷராக உருவம் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ள சீக்கிரமாகவே வருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பொறுமை, செம்மையாக ஆடிட்டு இருந்தாருங்க. பாராட்டி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்த நல்ல நாக்கு. சஞ்சு சாம்சனும் தேவையில்லாத அவுட் இருந்தாங்க சொல்லி ஆகணும். அவரு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது RRுடைய மிடில் ஆர்டருடைய கதை இதுதான். தொடர்ந்து சொதப்பிட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்மயருடைய கேமியோ ரொம்ப ரொம்ப க்ரூசியலாக இருந்துச்சு. அவர் கடைசியாக மே 2ஆம் தேதி தான் ஆடினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. இம்பாக்ட் பிளேயர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் நான்ஜே பர்கர் உள்ள வருவார். ஹெட்மயருக்கு மேக்ஸிமம் சான்ஸே கிடைக்காது. இன்னைக்கு வந்தார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பவல் அவரை பொறுத்த வரைக்கும் ஹார்டு ஹிட்டருங்க. கர்ஷா முஷான் அடிப்பார். ஆனால் கடைசி ஓவர்ஸில் அவருடைய பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலை கரெக்டாக பிளேஸ் பண்ணுற இடங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. கேப்பில் தட்டி 4 அடிக்கக்கூடிய அந்த ஒரு யுக்தி பார்த்தோம் அப்படின்னா கையாண்டார். ஸோ அதுதான் அவருக்கு வெற்றி வாகை சூடி தந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சிராஜுடைய ஓவரை நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஸோ அடுத்த ஓவரில் மேட்சை முடிச்சு வச்சுட்டாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6 அடிச்சு இதே நாளில் தான் ஃபேப் டூ பிளஸி இதே இடத்துல இதே 6 அடிச்சு சிஎஸ்கேவை ஃபைனல் கூப்பிட்டு போவார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அது சேம் இதே டே தான். இதே டேல அதே இடத்துல 6 அடிச்சு சேம் RRஐ கொண்டு போய் கொடுத்துருக்காரு அடுத்த ஸ்டேஜுக்கு பவல். ஸோ பவலை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆர்சிபியோட கோப்பை கனவு இத்துடன் முடிவு பெற்றது. ஸோ எவ்வளோ பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம சேனலில் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நான் 8ல் 1 இருக்கும்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆண்டி ஃபிளார் ஏதாவது மேஜிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சும் அவ்வளோ புது புது வித்தைகளை கொண்டு வந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த KKR கூட அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கனவாகவும் இருந்தது. ஆனால் அந்த மேட்ச் ஒரு ரன்னில் தோத்தப்பவும் நெட் ரன் ரேட்டை ஏற்றி ஒவ்வொரு மேட்சும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் மேட்சை வின் பண்ணாங்க. அவ்வளோ ஃபயராக இருந்தாங்க. அவ்வளோ பம்புடப்பாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் சேம் கதை சேம் டெம்ப்ளேட் தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் தொடர்ந்து 9 மேட்ச் வின் பண்ணி ஆஸ்திரேலியா கூட தோத்த மாதிரி தொடர்ந்து 6 மேட்ச் வின் பண்ணி க்ரூசியலான கேமில் கோட்டை விட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு 20 ரன் ஷாட் கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். ஒன்று மேக்ஸ்வெல் அடிச்சிருக்கணும், இல்லை மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ 20 ரன் இருந்தால் கண்டிப்பாக இந்த RRஐ பீட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு 20 ரன் பத்தாதனால தான் ஒரு 200 டோட்டல் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செம்மையாக இருந்திருக்கும் மேட்ச்சு. இன்னும் நெயில் பைட்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஆப்வியஸாக இந்த இடத்துல கிரெடிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்தாகணும்.
ஸோ ஏன்னா இதோட ஆர்சிபியோட பயணம் முடியுது இல்லையா. ஸோ எஸ்தயால் நல்லா பண்ணார், சிராஜ் நல்லா பண்ணாங்க. யாரெல்லாம் மொக்க பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஸோ கிரெடிட் கொடுத்தாங்கணும். அண்ட் விராட் கோலியோட எக்ஸலண்ட்டான ஃபீல்டிங் இந்த சீசன் ஃபுல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் சீசன் அவர் பார்ப்போமாங்கிறது டவுட் தான். அது நான் ஏன் சொல்கிறேன், அது தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அவர் சொன்ன ஒரு லைன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு உறுத்திட்டு தான் இருக்குது, நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். அண்ட் ஃபேஃப் டு பிளஸியோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீல்டிங் நேற்று கூட ஒரு கேட்ச் பிடிச்சாருங்க, செம்மையான ஒரு கேட்ச், அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்குது. ஸோ என்ன மாதிரியான மனுஷன் இவங்க எல்லாருமே இத்துடன் கிளம்புறாங்க. ஆர்சிபியோட பயணம் இதோட முடியுது. இந்த சீசனும் கோப்பை இல்லாமல் வெறும் கையோட தான் திரும்பி போகிறாங்க. 17 வருஷ கனவு ஒவ்வொரு வருஷமாக தொடர்ந்து 3 ஃபைனலில் தோற்று இந்த பிளே ஆஃபையும் தோற்று அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கு. எலிமினேட்டரில் ஆர்சிபி இப்போ எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அடுத்த கேம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க. ஜெயிக்கிறவங்க கேகேஆர் கூட ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்குது சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.